அந்த ராமன் பொங்கல காக்கட்டும். இந்த வாழ்க்கைக்கு உனக்கு எந்த விதமான கேடுகள் இருந்தாலும் அந்த கேடுகளை எல்லாம் விளக்கி உன்னை நான் ஒருநிலைப்படுத்துவேன். உன்னை நான் ஒருநிலைப்படுத்துவதற்கு முக்கியமான சில விஷயங்களை நீ கூற வேண்டும் மற்றும் செய்து காட்ட வேண்டும். நீ செல்வம் இல்லை என்று புலம்பி தவிக்கிறாய். இல்லை என்றால் உன்னுடைய சொந்த பந்தங்களை நினைத்து கவலைப்படுகிறாய். உதாரணத்திற்கு, கவலை என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கத்தான் செய்யும். நீ யார் யாரெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது. அவரவர்கள் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அவரவர்களுக்கு ஏற்றவாறு நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக எல்லாவற்றையும் ஏமாற்றிவிட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. உன்னுடைய மனோபாவம் மிகவும் சாந்தமான நிலையில் வைத்துக்கொள். யார் வந்து உன்னை அசைத்து பார்க்க நினைத்தாலும் உன்னுடைய மனம் அசையாமல் ஒரே இடத்திலேயே இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரதான் செய்யும். நான் மீண்டும் மீண்டும் கூறுவதைப் போல கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று ஒரு விஷயமே இல்லை. கஷ்டங்கள் நிறைய இருக்கதான் செய்யும். உதாரணத்திற்கு, குழந்தைக்கு அதற்கு பசிக்கும் போது எல்லாம் பால் இல்லையே என்ற கவலை கஷ்டம். வளர்ந்த பிறகு தன்னை பள்ளிக்கு அனுப்புகிறார்களே என்று கஷ்டம். பள்ளி சென்று பழக்கமடைந்த பின் தேர்வுகளை நினைத்து கஷ்டம். தேர்வை தாண்டி வந்தால் கல்லூரி படிப்பை நினைத்து கஷ்டம். கல்லூரியை கடந்து முடித்து விட்டால் வேலை தேடிய கஷ்டம். அதாவது வாழ்க்கையின் குறிக்கோளுக்கான கஷ்டத்தை கல்லூரி படிப்பை முடித்த பிறகுதான் தொடங்குகிறது. வேலையை தேடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம். உனக்கான வழி எது என்பதை நீ யோசிக்க தொடங்கி மன அழுத்தத்தை பெற்று சுற்றி இருப்பவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னுடைய மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவர்களே உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில் சந்தோஷத்தையும் சாந்தத்தையும் நான் எப்படி தேடுவது என்று கூறுகிறாய். சரிதானே? நான் கூறுவது போல் உன்னுடைய மனதை தயார்படுத்திக் கொள். யாருக்காகவும் எந்த இடத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இனி ஏமாற்றமே இல்லையா என்று நீ கேட்பது என் காதில் கேட்கிறது. ஏமாற்றம் இருந்தால்தான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தை நான் இந்த பதிவில் உனக்கு கற்றுத்தரப்போகிறேன். உன்னிடம் யார் எதை கூறினாலும் அதை முழுமையாக நம்பாதே. முழுமையாக என்றால் எந்த அளவிற்கு என்று நீ கேட்பாய். உன்னுடைய மனதை அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விதத்திலும் பாதிக்காதவாறு அந்த விஷயத்தை எடுத்துக்கொள். உதாரணத்திற்கு, நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து நீ அவ்வளவு சந்தோஷப்படவும் கூடாது. நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை நினைத்து அவ்வளவு துக்கத்தில் ஆளவும் கூடாது. ஒரு 80% அந்த விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் எடுத்து சென்று கொள்.
இந்த அளவில் நீ உன்னுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இவை எதுவுமே உன்னுடைய மனதை பாதிக்காது. மனம் என்பது ஒரு சிறு குழந்தை மாறி. அந்த குழந்தைக்கு எது எது எப்போது தேவைப்படுகிறதோ அதை அப்பொழுது கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு அந்த குழந்தைக்கு சில நேரம் அடியையும் கொடுக்க வேண்டும். அந்த அடியை கொடுக்கத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றுவதற்காக சில மனிதர்கள் வருகிறார்கள். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். இந்த விதமான மனோத பக்குவத்தை உன்னுடைய வாழ்நாளில் நீ ஏற்றிக்கொண்டால் நீ எந்தவித இடத்திலும் ஏமாற்றம் அடையவும் மாட்டாய். எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் எதிர்பார்ப்பும் இருக்காது. உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு செயல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது அது நடந்துதான் ஆக வேண்டும், நடந்து தீர வேண்டும் என்ற மனதை தள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய ஏற்பாடுகளையும் சந்தேகங்களையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்போது உன்னுடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ எனக்கு அந்த விஷயத்தை தருகிறாயோ இல்லையோ அது உனக்கு அப்பாற்பட்டது. எதுவானாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உங்களுடைய மனதில் மட்டும் அதை நினைக்கக்கூடாது. உங்களுடைய வாயார அந்த வார்த்தைகளை கூற வேண்டும். ஏனென்றால் மனதார நாம் நிறைய விஷயங்களை நினைப்போம். நம்முடைய மனதும் அதை அவ்வப்போது மறந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்காக இந்த வார்த்தைகளை உன்னுடைய வாயார நீ கூறினால் அந்த வார்த்தைகளை உன்னுடைய மூளை சேமித்து வைத்துக் கொள்ளும். அதற்கு ஏற்றவாறு உன்னுடைய மனதை பக்கபலமாக இருந்து நிலை தடுமாறாமல் இருக்க மிக பெரிய ஊண்டுகோலாக திகழும். இப்படி செய்துவிட்டால் வரும் கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். எந்தவித கஷ்டமும் இல்லாமல், லாபமும் இல்லாமல், நஷ்டமும் இல்லாமல். இதை மட்டும் உன்னுடைய மனதில் நிலைநிறுத்திக் கொண்டால் உன்னுடைய மனதை எப்பொழுதும் ஒரு 2 வயது குழந்தையாகவே நீ வைத்துக் கொள்ளலாம். அதே போல இந்த உலகத்தில் 3 பேரை தாண்டி வேறு யாருக்கும் பயப்படாதே. ஏனென்றால் இந்த 3 பேருக்கு மட்டுமே நீ பயந்தாலே இந்த உலகத்தில் நீ யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று மனதார கூட நீ நினைக்க மாட்டாய். யார் அந்த 3 நபர்? உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய தெய்வம். இந்த தாய், தந்தை, தெய்வத்தை மற்றும் நீ ஏமாற்ற வேண்டாம் என்று நினைத்து இவர்கள் மேல் மட்டும் உன்னுடைய பயத்தை வைத்தால் நீ உன்னுடைய வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் நீ என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது உனக்கு மிக எளிதில் புரிந்துவிடும். நான் மீண்டும் கூறுகிறேன், எல்லோருக்கும் பயப்படாதே. எல்லோருக்கும் பயந்தால் நீ நிறைய இடத்தில் நிறைய வாய்ப்புகளை பெற முடியாமல் போகிவிடும். கடவுளுக்கு மட்டும் பயந்தால் நீ மற்றவர்களுக்கு எல்லாம் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உன்னுடைய மனதில் கொண்டு வரமாட்டாய், மனதளவிலும் கூட. ஏனென்றால் நம்முடைய கடவுள், அதாவது நான், உன்னுடைய அப்பாவாகிய நான், உன்னுடைய மனதின் அந்தரங்க ஆட்சியாளனாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனதில் என்ன நினைத்தாலும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த பதிவை கேட்க கேட்க உன்னுடைய மனதில் நீ என்ன நினைக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும்.
இவைகளை எல்லாம் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நடத்தத் தொடங்கு. நான் மீண்டும் கூறுகிறேன், நீ 2 வயது குழந்தை. இந்த குழந்தைக்கு என்னென்ன வேண்டும், எப்படி எப்படி எந்தெந்த செயல்கள் வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த நேரத்தில் வேண்டும் என்று எனக்கு தெரியும். அனுதினமும் இந்த பதிவை இந்த நேரத்தில் நீ கேட்கத் தொடங்கும் பொழுது அந்த நாளுக்கான செய்தியும் பரப்புரைகளையும் கடமைகளையும் நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். ஷீரடியில் இருந்து எப்பொழுதும் என்னுடைய மூச்சு உனக்காக சுவாசித்துக் கொண்டே இருக்கிறது. துவாரகமாயி தாய் முன்னுடனேயே இருக்கிறாள். எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நற்பெயருடன் வாழ்வாயாக. இப்படிக்கு பொன் சாயப்பா. அல்லாஹ்.